Hi guys, welcome back to my YouTube channels. And ஒரு நாள் as a housewife நான் என்ன மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு தான். அண்ட் ஸ்டார்டிங்லேயே நான் வந்து சீக்கி டிஎன்ஏ vlogs அப்படின்னு சொல்கிற ஒரு யூடியூபரோட வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஓகே ஏன் நம்ம வந்து ஒரு டே இன் மை லைஃப் எடுக்கக்கூடாது அப்படின்னு. அதே மாதிரி நான் வந்து இந்த ஹேர் கேரும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆயிலிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ போக போக நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் மற்ற வீடியோஸ் எல்லாம் லைக் த்ரூ அவுட் த டே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. அண்ட் கொஞ்சமாக அன்றைக்கி இருந்த எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு, நம்மளோட இந்த கல்யாணத்துக்கு அப்புறமா ஒரு பிளேஸ் ஒன்று நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகும்ல, அது பிஃபோரும் இருக்கும், பட் நம்ம வந்து மெயின் அங்கன்னைக்கு இருக்க மாட்டோம். ஸோ கிச்சனில் எனக்கு இருக்க ஒர்க் எல்லாமே தான் இப்போ கொஞ்சம் ஒரு 4-5 கிளிப்ஸ் மாதிரியே வரும். அண்ட் அப்போ நான் வந்து மார்னிங் டீ குடித்த கப், அப்புறம் நான் சாப்பிட்டது எல்லாமே நான் வாஷ் பண்ணி வச்சதுக்கப்புறமா நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட குக்கிங் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவேன். குக் பண்ணுறதுக்கு முதல்ல நான் வந்து இந்த வெட் வைப்ஸ் அப்படின்னா இது கிச்சன் வைப்ஸ் தான். ஸோ அதை வச்சு அப்படியே ரைஸ் குக்கர் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவேன், அந்த லிட்டில் இருந்து உள்ளுக்கு வெளியே. அண்ட் நீங்களுமே இப்போ தான் கல்யாணம் கட்டி இந்த வீடியோ பார்க்குறீங்க, அண்ட் இஃப் யூ ஆர் நியூ டு மை சேனல், இது தான் நான் யூஸ் பண்ணுற வைப்ஸ். ப்ளஸ் நீங்களுமே அதை யூஸ் பண்ணலாம், பிகாஸ் அது ரொம்பவே யூஸ்ஃபுல். உங்களுக்கு கிச்சனில் உங்களுக்கு என்ன துடைக்க வேணாலுமே நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்றைக்கி வந்து ப்ரான்ஸ் குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, இந்த ப்ரான்ஸ் வந்து எனக்கு என் மாமியார் கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு அது ஈஸியாக இருந்துச்சு, அவங்க க்ளீன் பண்ணி ஒரு கப்பில் எனக்கு போட்டு கொடுத்துருவாங்க நம்ம அங்கே போகக்குள்ளே. அண்ட் நான் அதை அப்படியே இங்கே கொண்டு வந்து ஐ டூ மை அதர் குக்கிங் ஸ்டஃப். அண்ட் ப்ரான்ஸ் அப்புறம் டால், ஸோ இந்த 2 கரீஸ் நம்ம வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். பிகாஸ் குக்கிங் வந்து கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக இருந்தால் எனக்கு ஈஸியாக இருக்கும், பிகாஸ் இந்த க்ரோஷே ஒர்க் அது இதெல்லாம் செய்கிறனால, அண்ட் மற்ற ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்குமே செய்கிறனால. ப்ளஸ் இந்த வீடியோவில் அப்படின்னா இந்த வீடியோ நான் எடுத்த அன்னைக்கு நம்ம வந்து வெளியவும் போகணும். ஸோ அந்த ஒரு ரீசன்னாலேயே நான் வந்து எல்லாம் குயிக்காக சிம்பிளாக இருக்கணும்னு சொல்லி எல்லாமே குயிக்காக செஞ்சிட்டேன். என்னென்ன குக் பண்ண இருக்கோ அது எல்லாமே ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணுவேன். ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு 5 to 6 அந்த கப்ஸு அப்புறம் அந்த பிளேட் அதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் லைக் செப்பரேட்லி. ஸோ இது வந்து எந்த ஒரு இதுவுமே நாங்கள் வந்து மிக்ஸ் பண்ண மாட்டேன், தேங்காய்க்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். அண்ட் கோகோனட் மேனேஜர் அப்படின்னு சொல்லி லைக் மை ஹஸ்பண்ட் ஹீ டஸ் த கோகோனட் ஸ்டஃப். பிகாஸ் எனக்கு இன்னுமே ஏன் போய் சொல்ல, எனக்கு வந்து தேங்காய் வந்து உடைக்க தெரியாது. அண்ட் நம்ம தோட்டத்துலேயே கறி லீவ்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ எனக்கு அது ரொம்பவே ஈஸி, பிகாஸ் நான் வந்து அது வாங்கவே தேவையில்லை. ரம்பையும் சரி கறி லீவ்ஸும் சரி ரெண்டுமே எங்களோட கார்டன்லேயே எனக்கு எடுத்துக்கலாம். அண்ட் அது வந்து நான் அப்படியே க்ளீன் பண்ணி நான் ஸ்டோர் பண்ணுறதும் இல்லை ஃப்ரிட்ஜில், நேச்சுரலாகவே அப்படியே நான் குக் பண்ண எடுக்கிறது. அண்ட் அப்படியே அனியன்ஸ் அப்புறம் தேவையான கார்லிக் ஜிஞ்சர் அது எல்லாமே எடுத்து நான் யூஸ் பண்ணுறது தான். நீங்களும் என்ன மாதிரி கட்டிங் போர்ட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுங்க. ப்ளஸ் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அண்ட் நானுமே இந்த கட்டிங் போர்ட் கொஞ்சம் பழசாகிற வரைக்கும் இருக்கேன், வேறு வுட்டுன்னு இல்லாட்டி ஸ்டீல் ஒன்றுக்கு மாறுறதுக்கு. அண்ட் இந்த மாதிரி அனியன்ஸ் அப்புறம் சின்ன வெங்காயம் தானே கூடவே யூஸ் பண்ணுறது, அது ஏன்னு தெரியலை. பட் எனக்கு வந்து என்ன சொல்கிறது, பெரிய வெங்காயமும் எடுப்பேன், ஆனால் எனக்கு ரெண்டுமே மிக்ஸ் பண்ண தேவையில்லை. இஃப் ஐ ஃபீல் லைக் ஓகே இன்றைக்கி சின்ன வெங்காயம் மட்டும் யூஸ் பண்ணும் அப்படின்னா நான் அதை மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறது. அண்ட் அது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு அனியன்ஸையுமே குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி அப்படியே ஒரு பிளேட் ஒன்றில் எடுத்து வச்சிருவேன்.
யூஷுவலி குக்கிங் அப்படின்னு செய்யக்குள்ள மை ஹஸ்பண்ட் அவர் தான் நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஏன்னா கிச்சனில் நான் மட்டும் தனியாக இருந்து செய்யக்குள்ள நான் வந்து கதை பார்ப்பேன் யூடியூப்பில். அப்படி இல்லாட்டி என்ன சரி இப்போ யார் சரி இருக்காங்க சர்வன்ஸ் யார் சரி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு ஒர்க் ஒன்று கொடுத்துட்டு நானுமே மற்ற ஒர்க்ஸ் எல்லாமே செய்வேன். லைக் அவங்களுக்கு என்னென்ன செய்யலுமோ அது அவங்க செய்வாங்க, எனக்கும் என்னென்ன செய்யலுமோ நான் அது செய்வேன். குக்கிங் ஃபுல்லாகவே நான் தான் பார்த்துக்கிறது. பிகாஸ் எனக்கு வந்து அது ஒரு என்ன சொல்கிறேன் 2-3 அடுப்பு ஒரேடியாக போட்டேன் அப்படின்னா எனக்கு குயிக்காக எல்லாம் செஞ்சு எடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ பருப்பு நான் முதல்ல ஊற வச்சிருந்தேனே அதையும் ஓகே கறி வைக்கலாம் டக்குன்னு அப்படின்னு சொல்லி அதை முதல்லையே நான் ஆவிக்க அப்படியே வச்சிட்டேன். அன்னைக்கு வந்து சரியான மாதிரி இருட்டிக்கிட்டு மழை. ஓகே அன்எக்ஸ்பெக்டட் பிகாஸ் ஒரு பக்கம் ஃபுல் வெயிலாக இருக்குது, மற்ற சைட் இட் வாஸ் ரெய்னிங். அண்ட் உடுப்புமே நிறையா இருந்துச்சு, காய போடுறதுக்கு கழுவுறதுக்கு எல்லாம் நிறையா இருந்துச்சு. பட் என்ன பண்ணேன் உள்ளுக்கே தான் எல்லாமே போட்டு வச்சுருந்தோம். அண்ட் அன்னைக்குன்னு பார்த்து இந்த வெந்தயமும் முடிஞ்சிருந்துச்சு, கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் குக்கிங்க்கு எல்லாமே எடுத்ததுக்கப்புறமா புது பேக்கெட் ஒன்று வாங்கி வச்சுருந்தேன். அண்ட் இந்த ஹேபிட் வந்து நான் அம்மா கிட்ட தான் பழகினேன். ஸோ நீங்களுமே ஏண்ட வீடியோ பார்த்து என்ன சரி கற்றுக்கணும் அப்படின்னா ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நிறைய நான் செய்கிறதுகள் கொஞ்சம் புதுசாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செய்வீங்களான்னு எனக்கு தெரியலை, பட் நான் இந்த மாதிரி கொஞ்சம் தெரியாதா நம்ம மாதிரி பண்ணதுக்கப்புறமா நமக்கே அது தானாக வந்துடும், இது இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் அப்படின்னு. அண்ட் அப்படியே இந்த வெந்தயமும் அப்படியே பேக்கெட் கொண்டு வந்த உடனேயே அதை பாட்டிலில் போட்டு வைக்காமல் நான் வந்து அதை கழுவி நல்லா காய வச்சு ஒரு நார்மல் பேன் ஒன்றில் மாதிரி போட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்தேன். ஸோ நீங்கள் குக் பண்ணக்குள்ளே அது நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரான்ஸையும் ரெடி பண்ணிவிட்டு நான் போனேன் என்கிட்ட இருக்க உடுப்புகள் எல்லாம் போடுறதுக்கு. ஆயில் வச்சுருந்தேன் தானே தலையில். ஸோ நான் பார்த்தேன் ஓகே அந்த கேப்பில் நாங்களும் வாஷ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து வாஷ் பண்ண போனேன். அண்ட் வெல்வெட் பாடி வாஷ் வந்து நான் ரீசெண்டாக கொஞ்சம் அடிக்ட் ஆன மாதிரி இருக்குது. பிகாஸ் நம்ம தங்கச்சி தான் எனக்குமே சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் இந்த லா ஃப்ரெஷ்ஷோட ஸ்க்ரப் பிகாஸ் இதுவுமே நல்லா இருக்குது. நான் வந்து ஹஸ்பண்ட்க்குமே அதை யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ஹீ இஸ் ஆல்சோ லவ்விங் இட். அந்த மாதிரி ஸோ வாஷ் எல்லாம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா வெந்தயம் நல்லா ட்ரையாக இருந்துச்சு. அப்படியே நான் வந்து பேப்பர்லேயே சுற்றி வச்சுட்டு நம்ம வெளியே போகிறதுக்கு கிளம்பிட்டோம். ஸோ எங்கே வெளியே போகிறோம் அப்படின்னு நான் இன்னொரு வ்ளாகில் உங்களுக்கு கொண்டு வரேன். பிகாஸ் இட் வாஸ் வெரி ஸ்பெஷல். இந்த வீடியோ முதல்லே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் சும்மா வீடியோஸ் போடாமல் என்ன சரி யூஸ்ஃபுல்லாக சொல்லணும் காட்டணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இந்த வீடியோவை உங்களுக்கு இன்றைக்கி எடிட் பண்ணேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். கடைசி வரைக்குமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ see you guys in another video. Bye bye.